வெல்கம் டு சித்ரா டாக்கீஸ். இன்னைக்கு டேஸ்டான முட்டை பணியார குழம்பு எப்படி செய்யறோன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பணியாரத்துக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் தேங்காய், பொட்டுக்கடலை, வரமிளகாய், கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், ஜீரகம், அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு, குழம்புலையும் உப்பு போடுறோம், அதனால கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பணியார சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் குழம்பு ரெடி பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் புளி ஊற வச்சு அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு சட்டியில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, அரைச்சி வச்ச புளி தண்ணி, இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா கரைச்சிக்கணும். கரைச்சி பச்சை வாடை போகிற அளவுக்கு கொதிக்க வைக்கணும். கொதிச்ச பிறகு பொரிச்ச பணியாரத்தை அதில் போட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கணும்னா சூப்பரான முட்டை பணியார குழம்பு தயார். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள்.